கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையோட தினம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்ம தினம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம்னா நம்ம லைஃப்ல எந்த ஒரு கசப்பான அனுபவம் இருந்தாலுமே அது எல்லாமே தேனா இனிமையாக மாறும் என்று வார்த்தை சொல்லுகிறது. வாழ்க்கையில் 2 விஷயம் நம்மளை தொடர்ந்து வரலாங்க. ஒன்று கசப்பான அனுபவம், ஒன்று இனிமையான அனுபவம். அப்படி தானே? ஸோ அந்த கசப்பான அனுபவத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறோமா, கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா? இந்த இனிமையான அனுபவத்துலேயும் நம்ம கர்த்தரை சங்கீதம் பாடி கர்த்தருக்கு கீர்த்தனம் பண்ணுறோமா என்று நம்ம எக்ஸாமின் பண்ணணும். இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் பண்ணார். அப்படி தானே? செங்கடெல்லாம் 2ஆக பிளந்து எகிப்து சேனையெல்லாம் அதில் மூழ்கி அடித்து ஒரு பெரிய அற்புதம் பண்ணார். அப்போ அந்த செங்கடலில் கிடந்து அந்த ஏத்தாம் அது வழியாக வரப்போது பார்த்திங்கன்னா ஷுருங்கிறது ஒரு வனாந்திரத்துக்கு வராங்க. அந்த வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாள் பாருங்கள் தண்ணியே இல்லை. அந்த வனாந்திரத்திலிருந்து கடந்து வரப்போது இன்னொரு இடத்துக்கு வராங்க. அந்த என்ன இடம்னு நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 15 அதிகாரம் 23 அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பாருங்க, ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் பேர் மாரா. மாறானா கசப்பு, ஒரு பிட்டர்னஸ், ஒரு கசப்பான ஒரு அனுபவம். சரியா? அப்போ அந்த மாற இடத்துக்கு வரப்போது அந்த ரொம்ப நாள் கழித்து 3 நாட்கள் கழித்து தண்ணீரை பார்க்குறாங்க. தண்ணீரை பார்த்த உடனே ஓடி போய் அந்த தண்ணீரை போய் குடிக்கிறாங்க. அந்த தண்ணீர் ரொம்ப கசப்பாக இருந்தது. இன்றைக்கி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள்லாம் நம்மளை கடந்து வரலாம். அந்த கசப்பான அனுபவத்தில் கூட நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கலாம். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 15 அதிகாரம் 24 அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். How we react in our worst situation or bad situation. பாருங்கள், இந்த மாராவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு மீனிங் என்னென்னா கசப்புன்னு தானே. மாராவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா ஆங்கிரி, கோபம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கசப்பான அனுபவம் ஒரு மனுஷனுக்குள்ளேயோ ஒரு மனுஷிக்குள்ளேயோ இருக்கும்போது அது முளைத்து அது செடியாய் மறந்து என்ன மாதிரி கனியை கொடுக்கும்னா கோபம் என்ற கனியை கொடுக்கும். பாருங்கள், ஒரு செங்கடல் ஒரு பெரிய ஒரு மிராக்கிளை தேவன் அந்த ஜனங்களுக்கு காண்பித்தார். ஆனால் ஒரு 3 நாள் தண்ணி இல்லைன்னு உடனே அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. பாருங்க, மோசையை பிடிச்சி கேட்குறாங்க, இந்த ப்ராஃபட்டை பிடிச்சி கேட்குறாங்க, எங்கள் தண்ணி, நாங்கள் ரொம்ப கசப்பான அனுபவத்தில் இருக்கிறோமே, எங்கள் ஆடு மாடுகள்லாம் தண்ணி இல்லாமல் செத்து போயிருமே, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து மோசைக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பேட் சுச்சுவேஷனில் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்? நம்ம நல்ல சுச்சுவேஷன் இருக்க போதும் ஆண்டவரை நல்லா பாடி சர்ச்சுக்கு போய் நல்லா காணிக்கையெல்லாம் கொடுத்து நிறையா பேர்த்துக்கு ஆண்டவரை எனக்கு நல்லா சாட்சியாக வைத்திருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷனில் ஆண்டவருக்கு அதே மாதிரி நம்ம செய்கிறோமா? இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷனில் ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணார் பாருங்கள். யாத்திராகமம் 15 அதிகாரம் 25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. பாருங்க, என்றைக்குமே ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நாம் என்ன செய்யணும்னா we should seek God. நாம் கர்த்தரை நம்ம தேடணும். பாருங்கள், ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறார். அப்படி தானே? He has solution for every our problem. அப்படி தானே? எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆண்டவர் சொல்யூஷன் வச்சுருக்கிறாரு. அங்கே என்ன சொல்யூஷன் வச்சுருக்கிறாரு? அங்கே ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்குது. எங்கே வச்சுருக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அந்த மோசே போன உடனே ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இந்த கசப்புன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஏற்கனவே ஒரு மரத்தை வச்சுருக்கிறேன். அந்த மரத்துக்கு வேத வல்லுநர்கள் ஒரு பேர் சொல்கிறாங்க. அது உண்மையான ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறாங்க, நான் கதை சொல்லலை. அந்த மரத்துடைய பேர் மோரிங்கா ஒலிஃபெரா. மோரிங்கா ஒலிஃபேர். நம்ம இந்தியாவிலே நார்த் இந்தியாவில் அந்த மரம் இருக்குது. அந்த மரத்தோடைய ஒரு பெனிஃபிட்டு, ஒரு பெஸ்ட்டு என்னென்னா பார்த்திங்கன்னா, எவ்வளவு கசப்பாக இருக்கிறதும் ஒஸ்ட்டாக இருக்கிறதையும் அதை எப்படி ஆச்சுன்னா இனிமையாக மாற்றிடுமா. நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், மோரிங்கா ஒலிஃபேரா. பாருங்கள், ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம சொல்யூஷன் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் இஸ்ரவேல் ஜனங்களை போல் ஆண்டவர்கிட்ட நம்ம முறுமுறுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட கண் இருந்தால் நல்லா இருக்குமே, ஆண்டவர் என்ன பார்த்தா நல்லா இருக்குமே, நான்
போகிற வழி ஆண்டவருக்கு தெரியுதா தெரியலையா? நேற்று என்னுடைய ஃப்ரெண்டை ஒருத்தரை பார்த்தேன், ஒரு சகோதரரை பார்த்தேன். அவர் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷனில் அவர் இருக்கிறார். அவர் ரொம்ப ஒரு அழகான வாலிபர், என்னோட சேர்ந்து வாலிப நாட்கள் என்னோடு இருந்தவர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாவத்துக்குள்ளாக சாபத்துக்குள்ளாக இருந்து தன்னையே சீரழித்து ரொம்ப ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தார். அப்போ அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட நான் ஒரு அரை மணி நேரம் நான் பேசினேன். நான் சொன்னேன், நீ தேவனை நீ தேடு, இல்லை தேவன் ஒருத்தர் வந்தால் என்னைய தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறார். பாருங்கள், இன்றைக்கி நாம் இந்த மாதிரி ஒஸ்டான சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி தேவ மனுஷன் அந்த ரொம்ப மோசமான சூழ்நிலை அவருக்கும் தனி தாகம் எடுத்துச்சு. அப்படி தானே அவர் தேவன்கிட்ட கேட்கப்போம். தேவன் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறார். பிரியமானவரே, அங்கே ஒரு மரத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நாம் எந்த மரத்தை நோக்கி பார்க்கணும்னா, சிலுவை என்ற மரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுகளை சகித்து அவர் நம்மளுக்காக உயிர் துறந்தார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம சிலுவையை நோக்கி ஓட போதும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி ஓட போதும். அந்த சிலுவைங்கிற மரத்தை நோக்கி நம்ம ஓட போதும். நிச்சயமாகவே நம்மளுடைய கசப்பான அனுபவம் எல்லாம் அது மதுரமாக மாறும். இந்த சங்கீதம் 119, 103 வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவை தேனிலும் மதுரமாக இருக்கு. அப்போ வார்த்தைன்னு என்ன? யோவான் 1:1 ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த தேவ வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ போதும். வெதர் we have good situation or bad situation or very worst situation, we should liaise with God. We should depend on God in every situation because he has solution for your every problem, my friend. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தேவ வார்த்தையை சார்ந்து தேவனை சார்ந்து இருக்க போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பான அனுபவம் அது மதுரமாக நிச்சயமாக மாறும். நான் இந்த வார்த்தையை ரொம்ப ப்ராஃபஸியோடு நான் சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கசப்பான அனுபவம் நிச்சயமாகவே மதுரமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஊழியம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். God bless you. Bye from Dimani.